விளாத்திக்குளத்தில் 12வது படிக்கிற ஒரு பாப்பாவை வன்புணர்வு செய்ய கொலை செஞ்சுட்டாங்க. 3 நாள் ஆயும் அந்த பெண்ணோட உடலை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கையில் கொடுக்கல. இதுவரையிலும் அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அக்கா வந்தாங்க, யாரு எம்பி கனிமொழி அக்கா வந்து பேட்டி இன்னும் கொடுக்குறாங்க. இல்லை இதுவரையிலும் நடந்து முடியலை, அந்த போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சுட்டு அவங்களுக்கு சொந்தக்காரங்க கட்டுறாங்க கொடுத்துருவாங்கன்னு கேட்குறாங்க. ஊர் உலகமே கேட்குது. ஒரே ஒரு கேள்வி, நாக்க புடுங்கிட்டு சாவலாம் மாதிரி கேட்குது. என்ன கேட்குதுன்னா, கரூர்ல 41 பேர் இறந்து போனப்ப 3 மணி நேரத்துல போஸ்ட்மார்ட்டம் பண்ணி 41 உடலையுமே நீங்க தகனம் பண்ணீங்க. இப்போ ஒரே ஒரு உடலை 3 நாளையும் பண்ண முடியலையான்னு கேட்குதுங்க. கேட்குதாக்கா? கனிமொழியக்கோ என்ன கேட்குறாங்கன்னா, கரூர்ல 41 பேரை நீங்க 3 மணி நேரத்துல போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்களா அக்கா? இப்ப 3 நாளாயும் ஒரே ஒரு உடலை உங்களால போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுக்க முடியலன்னு கேட்குறாங்க அக்கா. காதுல விழுவுதா? அது மட்டுமா கேட்குதுவோ? நிறைய கேள்வி கேட்குது. எங்க ஊர் பொம்பளைங்க தமிழ்நாட்டிலேயே அதிகமான விதவை இருக்குன்னு இந்த அக்கா சொன்னிச்சே, இதுவரையிலையும் இந்த ஒயின் ஷாப்பை மூடலை. அதுதான் பேட்டி கொடுத்துச்சு எங்க அக்கா. அது என்ன பிரச்சனையோ யாரு என்ன அப்படின்னு எங்க ஊர் பொம்பளைங்க பேசிக்கிட்டு இருக்குது. இந்த கனிமொழி அவர்களை தூத்துக்குடி பக்கம் இனிமே ஓட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு போயிடாதீங்க. நம்ம பாதுகாப்பு கொடுக்க முடியாது இல்லை. ஒரு எம்பியா இருந்துக்கிட்டு தொண்டையில் ஆப்ரேஷன் சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி தான் ஓட முடியும். எவ்வளவு கேவலமான பிறவியா இருக்கோம்ல நம்மலாம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இவங்கள மாதிரி ஆட்களை தான் நம்மலாம் எம்பி எம்எல்ஏ அப்படின்னு தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம். பாருங்களேன், ஆச்சரியமா இருக்கு. நம்ம தமிழக மக்கள் எவ்வளவு முட்டாளா இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது.